ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு பிஎல்எஸ் சூப்பர் பஜார். இன்னைக்கு நம்ம பிஎல்எஸ் சூப்பர் பஜார்ல பார்த்தீங்கன்னா ஒரு லக்ஷ்மி கிரைண்டருக்கான ஒரு நியூ இயர் ஆஃபர் தான் பார்க்க போகிறோம். ஏற்கனவே ஒரு 4 வீடியோ போட்டிருந்தோம், ஒரு 13 ப்ராடக்ட் போட்டிருந்தோம். 13 ப்ராடக்ட்டுமே பார்த்தீங்கன்னா சூப்பர் டூப்பராக ஏகப்பட்ட ஆர்டர்ஸ் வந்துகிட்டே இருக்குது. எல்லாமே சூப்பராக போயிட்டு இருக்கு உங்களுக்கு. ஸோ ஏற்கனவே நம்ம எப்போதுமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எல்லா ஒரு இதையுமே பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி கிரைண்டர் தான் நம்ம ஆரம்பிப்போம். பட் இந்த வாட்டி நம்மளால செய்ய முடியாத காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ப்ரைஸிங் வந்து 2024 கொடுக்கணும் அப்படின்றது தான். ஸோ நம்மளால கிரைண்டர் வந்து 2024 கொடுக்க முடியல. ஆக்சுவலாக முடிஞ்ச வரைக்கும் நம்மளால ஒரு 13 ப்ராடக்ட்ஸ் நம்ம சூஸ் பண்ணி ஒரு பிராண்டட் ஐட்டத்தை நம்மளால் எவ்வளோ பெஸ்ட்டாக கொடுக்க முடியுமோ. ஸோ நிறைய இதில் பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட்டே இல்லாமல் 0 ப்ராஃபிட்டில், இன்ஃபேக்ட் ஒரு சில ஐட்டத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம கையிலேருந்து காசு போகிற மாதிரியே நம்ம ப்ராடக்ட்ஸ் போட்டிருந்தோம். எல்லாமே வந்து கஸ்டமர்ஸ் வந்து செம்மையான ரெஸ்பான்ஸ் இருந்தது. ஸோ இன்னைக்கு நம்ம இனிமேல் வரக்கூடிய ஒவ்வொரு ப்ராடக்ட்ஸும் பார்த்தீங்கன்னா நம்ம 2024 இருக்காது. ஆனால் இது வரைக்கும் நம்ம போடாத ஒரு ப்ரைஸ், அதுவும் நம்ம போடக்கூடிய எல்லா ஆஃபர்ஸுமே நம்ம நிறைய கஸ்டமர்கிட்ட கேட்கறது என்னன்னா, இந்த ஆஃபர்ஸ் எவ்வளோ நாளைக்கு இருக்கும், பொங்கல் வரைக்கும் கொடுப்பீங்கன்னா கண்டிப்பாக கிடையாதுங்க. ஜனவரி 1ஆம் தேதி நைட்டு 12 மணியோட இது எல்லா ஆஃபர்ஸுமே க்ளோஸ் ஆகிடும். பொங்கலுக்கு வந்து வேறு ஆஃபர்ஸ் தான் வருமே தவிர்த்து இந்த ஆஃபர்ஸ் இந்த ப்ரைஸிங் எதுவுமே இருக்காது. என்ன ரீசன்னா நம்ம போடக்கூடிய ப்ரைஸிங் வந்து அவ்வளோ ஒரு பெஸ்ட்டான ப்ரைஸில் போட போகிறோம். அதே மாதிரி இன்னைக்கும் நம்ம போடக்கூடிய இந்த கிரைண்டர்ஸ்க்கான ப்ரைஸிங்கும் பார்த்தீங்கன்னா ஒரு அட்டகாசமான ஒரு ப்ரைஸ் தான். இது வரைக்கும் நம்ம போடாத ஒரு ப்ரைஸ் தான் நம்ம கொடுக்குறோம். அப்படி ஒரு சூப்பரான ப்ரைஸு. அதுக்கு மேலே நம்ம லொக்கேஷனும் ஷேர் பண்ணிடுறேன். கோயம்புத்தூர் நம்ம பிஎல்எஸ் சூப்பர் பஜார் எங்கே லொக்கேட்டாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கோயம்புத்தூர் சிவானந்தா காலேருந்து சாய்பாபா கோயில் போகிற ரூட்டில் புதுப்பாலம் பஸ் ஸ்டாப் இருங்க. பஸ் ஸ்டாப் பக்கத்துலேருந்து நம்ம பிஎல்எஸ் சூப்பர் பஜார் லொக்கேட்டாக இருக்குது. ஒரு லேண்ட்மார்க் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஆஞ்சநேயர் சிலை இருக்கும். அந்த ஆஞ்சநேயர் சிலைக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்டில் தான் நம்ம பிஎல்எஸ் சூப்பர் பஜார் லொக்கேட்டாக இருக்குது. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஒரு 6 மாடல் கிரைண்டர் பார்க்க போகிறோம். அதாவது ஒரு 6 மாடல், சின்னதுலேருந்து 1 லிட்டர்லேருந்து பார்த்தீங்கன்னா 3 லிட்டர் வரைக்கும் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு 6 மாடல். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 மாடல் டேபிள் டாப் இப்போ பார்க்க போகிறோம். இது முடிஞ்சதுக்கப்புறம் டில்ட்டிங்க்கு ஒரு 3 மாடல் பார்க்க போகிறோம். ஸோ இதோட ப்ரைஸ் என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்க பண்ணி நம்ம சேனல் வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூட ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்க. அதான் நாங்கள் போடுற எல்லா ஆஃபர்ஸுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஸோ முதலே சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா வெல்கம் 2024 இயர்க்கு இன்னைக்கு வந்து நம்ம கிரைண்டர் போடுறோம். நம்ம அது 3 டேபிள் டாப் மாடல் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். ஏன்னா இதில் வந்து ஒன்று வந்து 1 லிட்டர் கெப்பாசிட்டி மினி கிரைண்டர் அப்படின்னு சொல்லுவோம். மிச்சம் 2 ரெகுலராக நம்ம போடக்கூடிய 2 லிட்டர்ஸ் கெப்பாசிட்டி. ஸோ இந்த 1 லிட்டர் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தீபாவளி போது லான்ச் பண்ண வேண்டியது நம்மளால் லான்ச் பண்ண முடியாமல் போயிடுச்சு. ஸோ ஏகப்பட்ட கஸ்டமர்ஸ் நம்மள்ட்ட கேட்டே இருந்தாங்க. ஸோ நம்ம அதுக்கப்புறம் தீபாவளி முடிச்சு தான் லான்ச் பண்ணோம். செம்மையான ரெஸ்பான்ஸ் இது வரைக்கும் கஸ்டமர்ஸ் சேர்ந்தது. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு பெஸ்ட்டான ஒரு ஆஃபரில் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ இந்த 1 லிட்டர் கெப்பாசிட்டி. இன்னொரு முக்கியம்னா நம்ம போடக்கூடிய எல்லா மாடலுமே பார்த்தீங்கன்னா காப்பர் மோட்டர் தான், அலுமினியம் மோட்டர் நம்ம யூஸ் பண்ணுறது இல்லை. இந்த வருஷத்துக்கு ஒரு வாட்டி நம்ம கொடுக்குறோம், கம்மி ப்ரைஸில் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சி நம்ம வந்து மோட்டரில் எந்த காம்ப்ரமைஸுமே கிடையாது. ஸோ நம்ம வந்து இன்றைக்கி போடக்கூடிய எல்லா ப்ரைஸுமே பார்த்தீங்கன்னா காசு நம்ம இதை குறைச்சிட்டு ஸோ வருஷத்துக்கு ஒரு வாட்டி நம்ம வந்து ஒரு பெஸ்ட்டான ப்ரைஸில் கொடுக்கணும் அப்படின்றதுக்கோசரம் குவாலிட்டியில் எந்த காம்ப்ரமைஸும் பண்ணல. இப்போ நம்ம அதே வந்து ஏற்கனவே என்ன கிரைண்டர் போட்டோமோ அதே கிரைண்டர் தான். ஸோ இந்த நியூ இயர்க்கோசரம் புதுசாக ஒரு மாடல் வந்து இறக்கி நம்ம போடுறது கிடையாது. சேம் கிரைண்டர், அதே காப்பர் மோட்டர், அதே வாரண்ட்டி, எல்லாமே ஒன்று தான். 5 வருஷம், இது ரெண்டுத்துக்குமே 5 வருஷம் வாரண்ட்டி வரும். இந்த கிரைண்டருக்கு வந்து நம்ம 2 வருஷம் வாரண்ட்டி கொடுக்குறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 1/2 கிலோ ரைஸ் போட்டு அரைச்சிக்கலாம். 500 to 600 கிராம்ஸ் ரைஸ் போட்டு நம்ம இதில் அரைச்சிக்க முடியும். கொஞ்சம் குவான்டிட்டி எதெல்லாம் அரைக்குமோ, அடைக்கி, வடைக்கு, ஆப்பத்துக்கு, சட்னிக்கு எல்லாமே இதில் கொஞ்சம் குவான்டிட்டி அரைக்கிறது எல்லாமே சூப்பராக அரைச்சிக்கலாம். அதாவது நீங்கள் மிக்சியில் வெஜ்ஜாரில் பண்ணக்கூடிய எல்லா விஷயமே இதில் நம்ம சூப்பராக பண்ணிக்கலாம். ஸோ நம்ம அது பண்ணும்போது என்ன ஆகணும், நமக்கு ஒரு அம்மிக்கல்ல அரைக்கக்கூடிய டேஸ்ட், ஒரு ட்ரெடிஷ்னல் டேஸ்ட் நம்மளுக்கு வந்து கிடைக்கும். இப்போ சட்னிலாம் அரைச்சிங்கன்னா நம்ம அந்த ட்ரெடிஷ்னல் டேஸ்ட் நம்ம இதில் வரலாம். இதே மாதிரி நம்ம நான்வெஜ் பண்ணும்போது மசாலாலாம் அரைக்கும்போது அதுக்கெல்லாம் நம்ம சூப்பராக அதில் பண்ணிக்க முடியும். ஸோ கொஞ்சம் குவான்டிட்டி அரைக்க போகிறோம். எங்கள் வீட்டில் 2 பேர் தான் இருக்கும், ஏஜ்டு பீப்புள் இருப்பாங்க. ஸோ அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வெயிட்டாக ட்ரம்மு தூக்குறது, கல் தூக்குறதுலாம் சிரமப்படுவாங்க. ஸோ அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா இந்த கிரைண்டர் வந்து ரொம்பவே ஆப்டாக இருக்கும். ஸோ அவங்களுக்கோசரமே இந்த 1 லிட்டர் நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம். நம்ம இது பார்த்தீங்கன்னா இது கூட ஸோ நார்மலாக பார்த்தீங்கன்னா 1 லிட்டர் கிரைண்டர் கூட எப்போதுமே பார்த்தீங்கன்னா தேங்காய் திருவுறது மட்டும்தான் கொடுப்பாங்க. நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஸோ நிறைய கஸ்டமர் எங்கள்கிட்ட கேட்டே இருந்தாங்க, சார் நாங்கள் வாங்குறது இந்த சின்ன கிரைண்டர். ஸோ அப்படி இருக்கும்போது எங்களுக்கு வந்து சப்பாத்தி மாவு பிசைறது எங்களுக்கு சின்ன கிரைண்டர் கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டதுனால ஒரு தேங்காய் திருவுறது மட்டும் இல்லாமல் இந்த சப்பாத்தி மாவு பிசைறது நம்ம சேர்த்தே கொடுக்குறோம்.
நீங்கள் கொஞ்சமாக குவான்டிட்டி போட்டு இதிலே நீங்கள் வந்து சூப்பராக சப்பாத்தி மாவும் பெஞ்சிக்கலாம். அட்டகாசமாக இருக்கும் நம்மளுக்கு. ஸோ இதுவும் நம்ம கொடுக்குறோம். ஸோ இந்த கல்லை ரிமூவ் பண்ணிட்டு நீங்கள் சப்பாத்தி மாவும் பெஞ்சிக்கலாம். அதே மாதிரி எடுத்துட்டு நீங்கள் இதுலேயே வந்து தேங்காவும் திருவிட்டு தேங்காய் துருவை ரிமூவ் பண்ணிவிட்டு பொட்டுக்கல்ல எல்லாத்தையும் போட்டு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் போடணுமோ எல்லாத்தையும் போட்டு பச்சை மிளகாலாம் போட்டு சூப்பராக சட்னி இதுலேயே அரைச்சிக்கலாம் நீங்கள். ஸோ ரெண்டு பர்பஸுமே நம்ம வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். சப்பாத்தி மாவு பெசரி யூஸ் பண்ணிக்கலாம், தேங்காய் துருவத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து 2 years வாரண்டியோட நம்ம கொடுக்குறோம். ஒரு பெஸ்ட்டான ஒரு ப்ரைஸில் கொடுக்குறோம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வெறும் 3324 ரூபா, வெறும் 3324க்கு தமிழ்நாட்டுக்கு ஃப்ரீ ஷிப்பிங்கோட கொடுக்குறோம். ஸோ இதை பார்த்தீங்கன்னா ஸ்டாக்ஸ் வந்து ரொம்பவே லிமிட்டடாக தான் இருக்குது. அதனால் வேணுன்றவங்க எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் உங்கள் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கங்க. ஏன்னா இந்த ப்ரைஸிங் ஏன்னா நம்ம திருப்பி சொல்கிறதுன்னா நம்ம இன்னைக்கு போடக்கூடிய ப்ரைஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் காஸ்ட் டு காஸ்ட்டில் தான் நம்ம இன்னைக்கு போட்டுட்ருக்கோம். எந்த ஒரு ப்ராஃபிட்டுமே இல்லாமல் இந்த 8 நாளைக்கு இந்த கிறிஸ்மஸ் 25ஆம் தேதியிலேருந்து 1ஆம் தேதி வரைக்கும் வரக்கூடிய இந்த 8 நாளைக்கு புக் பண்ணக்கூடிய கஸ்டமர்ஸ்க்கு மட்டும்தான் இந்த ப்ரைஸ் வரும். அதுக்கப்புறம் வரக்கூடிய ப்ரைஸ் ரெகுலர் ப்ரைஸிங்கில் அது மாதிரி தான் இருக்கும். இல்லை பொங்கலுக்கு என்ன ஆஃபர்ஸ் போகிறோமோ அந்த ஆஃபர்ஸும் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். பட் இந்த ப்ரைஸிங் கண்டிப்பாக என்றைக்குமே உங்களுக்கு கிடைக்காது. ஸோ வருஷத்துக்கு இந்த ஒரு வாரத்துக்கு இந்த டைம் மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும். முடிஞ்ச வரைக்கும் அதை ஃபாஸ்ட்டாக புக் பண்ணி நீங்கள் இது பண்ணிக்கலாம் நீங்கள். ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இந்த 2 மாடல் வச்சுருக்கோம். இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா 2 liters கெப்பாசிட்டி. இது பார்த்தீங்கன்னா பிளாட்டினம் அப்படின்ற மாடல், இது வந்து ப்ரீமியம் அப்படின்ற ஒரு மாடல். ஸோ 2 மாடல், ரெண்டுமே 2 லிட்டர் கெப்பாசிட்டி தான். ரெண்டுத்துக்குமே கெப்பாசிட்டியில் எந்த விஷயமும் கிடையாது. ரெண்டுமே காப்பர் மோட்டார், ரெண்டுத்துக்குமே 5 வருஷம் வாரண்டி இருக்குது. ரெண்டுத்துக்குமே நம்மளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா சப்பாத்தி மாவு பிசைகிறது, தேங்காய் திருவுது. ஸோ ரெண்டுமே கிடைச்சிரும் உங்களுக்கு. ஸோ என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த பாடி ஷேப்பில் ஸோ நம்ம பாடி ஷேப் வந்து இது ஒரு ப்ரீமியம் லுக் கொடுக்கும். இது ரெகுலராக வரக்கூடிய ஒரு கிரைண்டர் மாடலில் இருக்கும் நம்மளுக்கு. ஸோ அதே மாதிரி இன்னொன்று பார்த்தீங்க இதில் இன்னொரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 மாடலுக்கும் இதோட கல் சைஸு நம்ம இந்த கல்லோட சைஸ் இருக்கு இல்லைங்களா. இந்த ப்ரீமியம் மாடலில் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நம்மளுக்கு வந்து அகலமாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ரெகுலராக வரக்கூடிய ஸ்டோன் சைஸில் இருக்கும். வேற இந்த மாடலில் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் கல்லோட சைஸ் பார்க்கலாம். ஸோ இதோட இந்த கல்லோட சைஸ் வந்து அகலமாக இருக்கும் உங்களுக்கு வந்துட்டு. ஸோ ஸ்டோனோட சைஸ் பெருசாக இருக்கும், இது ரெகுலர் ஸ்டோன் சைஸ் இருக்கும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டுமே இந்த காப்பர் மோட்டர் எல்லாமே ஒன்று தான். இந்த ஸ்டோனும் ப்ளஸ் இந்த பாடியோட ஷேப் மட்டும் தான் வித்தியாசம் வரும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சூப்பராக இருக்கும். இது ஒரு ப்ரீமியம் லுக்கில் உங்களுக்கு இருக்கும். உங்களுக்கு வந்துட்டு இது ரெகுலராக உள்ள ஒரு கிரைண்டர் மாதிரி இருக்கும் உங்களுக்கு. சப்போஸ் எனக்கு இந்த ரெகுலர் கிரைண்டர் போதும், மாடல் இது போதும் அப்படின்னா இதை சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை ப்ரீமியம் லுக்கில் வேணும், இந்த கல் அகலமாக வேணும் அப்படின்னு நினைக்கிற கஸ்டமர்ஸ் இதை அவங்க சூஸ் பண்ணிக்கலாம். இது ரெண்டுத்துக்குமே எப்போதும் போல நம்ம ஆஸ் யூஷுவலாக பார்த்தீங்கன்னா இந்த கிரைண்டர் கூட பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரு சூப்பரான ஒரு மசாலா ட்ரம் ஒன்று கொடுக்குறோம். சூப்பரான 2 மாடலுக்குமே. ஏன்னா இதுக்கு ஏற்கனவே சின்னதாக வரதுனால இதுக்கு நம்ம கொடுக்க முடியாது. வேற இந்த 2 மாடலுக்குமே நம்ம வந்து எக்ஸ்ட்ரா ஒரு மசாலா ட்ரம் கொடுக்குறோம். ஸோ இதில் இன்னொரு ஸ்பெஷல் இந்த நியூ இயருக்கு என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ நிறைய கஸ்டமர் நம்மள்கிட்ட கேட்டே இருந்த ஒரு விஷயம் தான். நம்ம வந்து பெரிய ட்ரம்முக்கு மட்டும்தான் நம்ம பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சப்பாத்தி மாவு பிசைறது, தேங்காய் திருவது கொடுத்துட்டு இருந்தோம். பட் இந்த வாட்டி இப்போ வரக்கூடிய இந்த 2 ட்ரம்முக்குமே இப்போ பார்த்தீங்கன்னா ரெகுலராக வரா மாதிரி இதுக்கு ஒரு சப்பாத்தி மாவு பிசைறது, தேங்காய் திருவது வந்துடும். தேங்காய் திருவது பார்த்தீங்கன்னா நம்ம 2 ட்ரம்லையுமே நம்ம ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி அதுலேயும் போட்டுக்கலாம். இதுலேயும் எடுத்து நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்க முடியும். தேங்காய் திருவுறது இதுலேயும் நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்க முடியும். வேற சப்பாத்தி மாவு பேசிட்டு இதில் ஃபிக்ஸ் பண்ண முடியாமல் இருந்தது. ஸோ அதெல்லாம் நம்ம என்ன பண்ணிடுறோம்னா இந்த வாட்டி இதுக்கும் சின்ன ட்ரம்முக்குமே இப்போ பார்த்தீங்கன்னா 2 சப்பாத்தி மாவு பேசி வரும். பெருசுக்கு ஒன்று வந்துடும், சின்னதுக்கு போடுறதுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சின்னதுக்கு கொடுத்துட்றோம். எப்படி நம்ம இந்த மினி கிரைண்டருக்கு நம்ம சப்பாத்தி மாவு பிசைறது கொடுக்குறோமோ இதுக்கும் பார்த்தீங்கன்னா 2 ட்ரம்முக்குமே 2 சப்பாத்தி மாவு பிசைறது உங்களுக்கு வந்து கொடுக்குறோம். ஸோ நியூ இயர் ஸ்பெஷல் ஆஃபராக நம்ம வந்து அடிஷ்னலாக இது வந்து நம்ம கஸ்டமர்ஸ் நிறைய கஸ்டமர்ஸ் நம்மள்கிட்ட கேட்டே இருந்தது. நாங்கள் அதிகமாக 2 ட்ரம் வாங்கி கூட நம்ம சின்ன ட்ரம் தாங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ சப்பாத்தி மாவு பிசைறதுக்கு மட்டும் நம்ம பெருசாக எடுத்து யூஸ் பண்ண முடியல, நான் கொஞ்சம் குவான்டிட்டி தான் அரைக்கிறோம். ஸோ அப்படி இருக்கும் இதுக்கு நீங்கள் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்குமேன்னு சொல்லி ரொம்ப நாளாக கேட்டே இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கோசரமே பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சப்பாத்தி மாவு பிசைறது சின்ன ட்ரம்முக்கும் நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஸோ 2 மாடலுக்குமே நம்மளுக்கு வந்து இந்த சின்ன ட்ரம்முக்கு வந்துடும். ஸோ பெருசில் பார்த்தீங்க அப்படின்னா பெரிய ட்ரம்ல நீங்கள் வந்து
1 கிலோ ரைஸ் போட்டு நம்ம அரைச்சிக்கலாம். ரெண்டுத்துலையுமே நம்ம வந்து 1 கிலோ ரைஸ் போட்டு அரைச்சிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக ஒரு 400லேருந்து 500 கிராம் வரைக்கும் நம்ம இதில் கொஞ்சம் ரைஸ் குவான்டிட்டி போட்டு அரைச்சிக்கலாம். அடக்கி வடக்கி எப்படி நம்ம அதுக்கு யூஸ் பண்ணுமோ அது மாதிரி சின்ன ட்ரம் வந்து கொஞ்சம் குவான்டிட்டி நம்ம போட்டு இதில் சூப்பராக அரைச்சிக்க முடியும். ஸோ இது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு ப்ரைஸை தான் கொடுக்குறோம். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா பிளாட்டினம்ன்ற மாடல் பார்த்தீங்கன்னா கிரைண்டரு, மசால் ட்ரம்மு, 2 சப்பாத்தி மாவு பிசைறது, ஒரு தேங்காய் திருவுறது, இதெல்லாமே சேர்த்து வெறும் 4624 ரூபா. ஸோ நியூ இயர் ஆஃபராக பார்த்தீங்கன்னா வெறும் 4624க்கு ஒரு கிரைண்டரு. ஸோ திருப்பி சொல்ல காப்பர் மோட்டர் தாங்க, நம்ம அலுமினியம் மோட்டரோ ஹைபிரிட் மோட்டரோ எதுவுமே கிடையாது. சேம் காப்பர் மோட்டரோட 4624 ரூபாய்க்கு கொடுக்குறோம் நம்ம. ப்ளஸ் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுக்கு ஃப்ரீ ஷிப்பிங். ஸோ ஷிப்பிங் சார்ஜஸோ 400 ரூபா 500 ரூபா எதுவுமே கிடையாது. அதே மாதிரி நம்ம வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து ஃப்ரீ ஷிப்பிங்கோட கொடுக்குறோம். இதில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ப்ராஃபிட்டுமே நம்மளுக்கு கிடையாது. முதலே சொன்னாமல் எந்த ப்ராஃபிட்டும் கிடையாது. கஸ்டமருக்கு இத்தனை நாள் நம்ம சப்போர்ட் பண்ண கஸ்டமருக்கு நம்ம செய்யணுன்றதுக்கோசரமே இந்த வாட்டி ஒரு பெஸ்ட்டான ப்ரைஸில் கொடுக்குறோம். வெறும் 4624க்கு பிளாட்டினம்ன்ற மாடலும் 5624க்கு ப்ரீமியம்ன்ற மாடலும் கொடுக்குறோம். சேம் இதில் அதே அட்டாச்மெண்ட் உங்களுக்கு வந்துடும். கிரைண்டரு, மசால் ட்ரம்மு, 2 சப்பாத்தி மாவு பிசைறது, ஒரு தேங்காய் திருவருது. ஸோ எல்லாமே சேர்த்து இது 4624, இது 5624. எல்லாமே வந்து உங்களுக்கு ரெண்டுமே 5 வருஷம் வாரண்டியோட மோட்டர் வாரண்டியோட வந்துடும். ஸோ எல்லாமே காப்பர் மோட்டர் தான். எல்லாத்துக்குமே தமிழ்நாட்டுக்கு வந்து ஃப்ரீ ஷிப்பிங் தான். ஸ்டாக்ஸ் வந்து எல்லாத்துலேயுமே 50 பீஸ் தான் ஸ்டாக் வச்சுருக்கோம். ஏன்னா இந்த ப்ரைஸ் எங்களால் அதுக்கு மேலே எங்களால் கொடுக்க முடியாதுனால வெறும் 3 மாடல்லையுமே 50 பீஸ் தான் இருக்குது. ஸோ வேணும்னு நினைக்கிற கஸ்டமர்ஸ் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். ஸோ இது போக முதலே சொன்னேன் இல்லைங்களா, இப்போ வந்து நம்ம டேபிள் டாப் பார்த்துருக்கோம். அடுத்து நம்ம டில்ட்டிங் கிரைண்டருக்கான சூப்பரான ஒரு ஆஃபரும் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம டேபிள் டாப் 3 மாடல் டேபிள் டாப்க்கான செம்மையான ஒரு ஆஃபர் பார்த்தோம். ஸோ நியூ இயர் ஆஃபர் இப்போ பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா முதலே சொன்ன மாதிரி 3 மாடல் டில்ட்டிங் கிரைண்டருக்கான ஒரு அட்டகாசமான ஒரு ஆஃபர் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம இது வரைக்கும் டேபிள் டாப் ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா டேபிள் டாப் ரொம்ப லைக் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா அந்த ஏஜ் பீப்புளெலாம் பார்த்தீங்கன்னா இந்த கல்லை தூக்கி எடுக்க வேண்டாம், நம்ம சாட்சி எடுத்துக்கலாம். ஸோ கன்வீனியண்டாக இருக்கும். நம்ம இது வந்து ஈஸியாக டில்ட்டிங் கிரைண்டர் பார்த்தீங்கன்னா ஈஸியாக நம்ம சாட்சி எடுத்துக்கலாம். அதனால டில்ட்டிங் கிரைண்டர் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா முதல் ஒரு 3 மாடல் டில்ட்டிங் கிரைண்டர் போட்டிருக்கோம். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு மாடல் எது பார்த்தீங்க அப்படின்னா 2 லிட்டர்ஸ் கெப்பாசிட்டி, இது ரெண்டுமே வந்து 3 லிட்டர்ஸ் கெப்பாசிட்டி, 3 லிட்டர் கெப்பாசிட்டி. இது வந்து 3 லிட்டர் என்னன்னா இது வந்து ஏபிஎஸ் பாடியில் வரும். இது ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு ஸ்டீல் பாடியில் வேணும் வந்திருக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டீல் பாடியில் வரும் நம்மளுக்கு. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே நம்ம முதலே சொன்ன மாதிரி டேபிள் டாப்க்கு எப்படி நம்ம வந்து காப்பர் மோட்டர் தான் யூஸ் பண்ணுறோமோ இதுக்கும் நம்ம போடக்கூடிய இந்த 3 மாடலுக்குமே நம்ம காப்பர் மோட்டர் தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ 3த்துக்குமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மோட்டருக்கு வந்து உங்களுக்கு 5 இயர்ஸ் வாரண்டியோட கொடுக்குறோம் உங்களுக்கு. ஸோ எல்லாமே உங்களுக்கு வந்து மோட்டருக்கு 5 வருஷம் வாரண்டியோட நம்ம கொடுக்குறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டில்ட்டிங் கிரைண்டர் இந்த மாடலில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து 2 லிட்டர்ஸ் கெப்பாசிட்டி 1 கிலோ ரைஸ் போட்டு அரைச்சிக்கலாம். ஸோ 2 லிட்டர்ஸ் அப்படின்னா நம்ம நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க 2 கிலோ ரைஸ் போட்டு அரைச்சிக்கலாம்னு. அப்படி கிடையாது. 2 லிட்டர்ஸ் அப்படின்னா 1 கிலோ ரைஸ் போட்டு அரைச்சிக்க முடியும். ஸோ இது பார்த்தீங்கன்னா இது கூட ஆஸ் யூஷுவல் நம்மளுக்கு அட்டாச்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு சப்பாத்தி மாவு பிசைறது, ஒரு தேங்காய் திருவுறது. ஸோ 2 அட்டாச்மெண்ட் கூடவே வந்துடும். இல்லை நம்மளுக்கு என்ன கன்வீனியன்ட் டேபிள் டாப்க்கு இதுக்கு என்ன வித்தியாசம், என்ன கன்வீனியன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஈஸியாக சாட்சி எடுத்துக்க முடியும். இங்கே ஒரு லிவர் மாதிரி கொடுத்துருப்போம். இந்த லிவர் மாதிரி இருக்கும். இந்த லிவரை ஜஸ்ட் நீங்கள் புல் பண்ணீங்க அப்படின்னா நம்ம வந்து அப்படியே ஈஸியாக சாச்சிக்கலாம். சாச்சிங்கன்னா மாவெல்லாம் அப்படியே சூப்பராக வெளியில் வந்துடும். நம்ம மாவை வந்து கையில் எடுக்க வேண்டியதில்லை, ஹேண்ட்ஸ் ஃப்ரீயாக நம்ம வந்து ஆப்ரேட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஜஸ்ட் நீங்கள் லிஃப்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக லாக் ஆகிடும். அதே மாதிரி மாவெல்லாம் எடுத்துட்டு கிளீனிங்கும் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஜஸ்ட் கொஞ்சம் நம்ம வாட்டரை விட்டுட்டு ஒரு 2 வாட்டி கிரைண்டரை வந்து அப்படியே ரன் பண்ணி விடுங்க. ரன் பண்ணி விட்டிங்கன்னா ஃபுல்லாக க்ளீன் ஆகிடும். அகெயின் அதே மாதிரி மாவு எப்படி எடுக்கிறதுக்காக லிவரை புல் பண்ணிங்களோ இதுலேயும் அப்படியே லிவரை புல் பண்ண அப்படியே எடுத்திங்கன்னா அந்த வாட்டரும் வெளியில் வந்துடும். ஸோ மெயின்டெனன்ஸும் ரொம்ப 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 ஈஸியாக இருக்கும். ஸோ இதோட ஸ்டோன்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த மாடலில் ஸ்டோன் பார்த்தீங்கன்னா முதல்ல சொன்னீங்களா ப்ரீமியம் கிரைண்டரில் வந்து இல்லையா அகலமான ஸ்டோன். ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அகலமான ஸ்டோன் இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா அகலமாக அந்த ப்ரீமியம் கிரைண்டரில் வந்த மாதிரி நல்லா அகலமாக இருக்கும் உங்களுக்கு வந்துட்டு. ஸோ கிரைண்டிங் வந்து ரொம்ப அட்டகாசமாக நம்மளுக்கு இருக்கும். ஸோ அதே மாதிரி இதில் முதல்ல சொன்ன மாதிரி நம்ம சப்பாத்தி மாவு பிசைறது, தேங்காய் திருவுறது 2 அட்டாச்மெண்ட்டும் இதில் போட்டுக்கலாம். ஏற்கனவே நிறைய வாட்டி நம்ம சொல்லியிருக்கோம் நம்ம. ஸோ இதுக்கும் நம்ம ஆஸ் யூஷுவலாக எப்படி நம்ம வந்து டேபிள் டாப்புக்கு நம்ம வந்து ஒரு மசாலா ட்ரம் கொடுத்தோமோ இதுக்கும் நம்ம வந்து மசாலா ட்ரம் கொடுக்குறோம். எந்த மாடல் எடுத்தீங்கன்னா இதுக்கும் நம்மளுக்கு வந்து
மசாலா ட்ரம் வந்துடும். சூப்பரான மசாலா, கொஞ்சம் குவான்டிட்டி அரைக்கிறதுக்கு. ஸோ நிறையா குவான்டிட்டி அரைக்கிறதுக்கு பெரிய ட்ரம்மும், கொஞ்சம் குவான்டிட்டி அரைக்கிறதுக்கு இந்த சின்ன ட்ரம்மும் யூஸ் பண்ணிக்கலாம். எப்படி நம்ம டேபிள் டாப்புக்கு மசாலா ட்ரம்முக்கும் சப்பாத்தி மாவு பிசைறது கொடுத்தோமோ இதே மாதிரி 3 மாடல், எந்த மாடல் எடுத்தீங்கன்னாலும் இந்த மசாலா ட்ரம்முக்கும் நம்ம வந்து சப்பாத்தி மாவு பிசைறது கொடுக்குறோம். சூப்பர்பா. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா எதுக்குமே சரி போத் இதுக்கும் வந்து உங்களுக்கு சப்பாத்தி மாவு பிசைறது வந்துடும், 2 சப்பாத்தி மாவு பிசைறது வரும், ஒரு தேங்காய் திருவு வந்துடும் அட்டாச்மெண்ட் உங்களுக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு சூப்பரான ஒரு நியூ இயர் ஆஃபரில் கொடுக்குறோம். இது வரைக்கும் போடாத ஒரு ப்ரைஸு, ஒரு பெஸ்ட்டான ப்ரைஸில் நம்ம கொடுக்குறோம். ஒரு டில்ட்டிங் கிரைண்டர், 2 லிட்டர் டில்ட்டிங் கிரைண்டரு, ஒரு மசாலா ட்ரம்மு, 2 சப்பாத்தி மாவு பிசைறது, ஒரு தேங்காய் திருவுறது, எல்லாமே சேர்த்து உங்களுக்கு வெறும் 6724 ரூபா, வெறும் 6724 நம்ம கொடுக்குறோம். அதுவும் தமிழ்நாட்டுக்கு ஃப்ரீ ஷிப்பிங்கோட. தமிழ்நாட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங்கோட கொடுக்குறோம். ஸோ அது இதுவும் ஸ்டாக்ஸ் வந்து லிமிடெட் தான். இதுலேயே 50 பீஸ் தான் இருக்குது. நம்ம போடக்கூடிய நீங்கள் 6 மாடல்லுமே எல்லா மாடலுமே 50 பீஸ் தான் நம்மள்ட்ட ஸ்டாக் இருக்குது. வேணுன்றவங்க எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து 2 லிட்டர்ஸ் கெப்பாசிட்டி, 1 கிலோ ரைஸ் தான் நான் போட்டு அரைப்பேன் அப்படின்ற கஸ்டமர்ஸ் இந்த மாடலை சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை எங்கள் ஃபேமிலி கொஞ்சம் பெரிய ஃபேமிலிங்க, நாங்கள் வந்து ஒரு 1.25 கிலோ 1.5 கிலோ போட்டு அரைப்போம் அப்படின்ற கஸ்டமர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த 2 மாடல் ஏதாவது சூஸ் பண்ணிக்கலாம். இதில் நம்ம வந்து 1.5 கிலோ ரைஸ் போட்டு நம்ம 2த்துலையுமே அரைச்சிக்க முடியும். ஸோ இதுவும் இது எப்படியோ டில்ட்டிங் கிரைண்டரோ அதே மாதிரி தான் இதுவும் டில்ட்டிங் கிரைண்டர். இதையும் நம்ம அதே மாதிரி சாட்சி எடுத்துக்கலாம். எல்லாமே சேம் பர்ஃபார்மன்ஸ், எல்லாமே சேமாக தான் இருக்கும். இதில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த சப்பாத்தி மாவு பிசைறது இந்த 2 மாடல்லையும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து எஸ்எஸ்ல கொடுத்துருப்போம். அது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் கொடுப்போம். இதுக்கு வந்து நம்மளுக்கு வந்து பிளாஸ்டிக்கில் இருக்கும், அது வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் வரும். அதாவது பெரிய ட்ரம்முக்கு வரக்கூடியது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்லையும், சின்ன ட்ரம்முக்கு வரக்கூடியது பார்த்தீங்க அப்படின்னா ஆஸ் யூஷுவல் வந்துட்டு ஏன்னா ஒரே மசாலா ட்ரம் அப்படின்றதுனால பார்த்தீங்கன்னா இது வந்து செய்துக்கு கொடுக்குறோம் மாதிரி ஏபிஎஸ்ல. நம்ம எல்லாத்துக்குமே 3 மாடலுக்குமே வித் மசாலா ட்ரம்மோட வந்துடும். இது வந்து என்ன அப்படின்னா இது வந்து உங்களுக்கு ஏபிஎஸ் பாடி, அதே மாதிரி நம்ம ஜஸ்ட் நீங்கள் லிஃப்ட் பண்ணிங்கன்னா அப்படியே சாச்சிக்கலாம், எல்லாமே பண்ணிக்கலாம். இதோட ஸ்டோன் சைஸும் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா அகலமாக இருக்கும், நல்லா ஸ்டோனை தூக்கவே முடியாது அந்த அளவுக்கு வெயிட் இருக்கும். ஸோ சூப்பராக இருக்கும் நம்மளுக்கு. ஸோ கிரைண்டிங்லாம் பார்த்தீங்கன்னா அட்டகாசமாக நம்மளுக்கு அரைச்சி கொடுத்துரும். ஸோ நான் அதிக குவான்டிட்டி அரைக்கும் ஒரு 1.5 கிலோ போடணுன்ற கஸ்டமர்ஸ் இந்த மாடல் அவங்க சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் மாடல், பாடி ஃபுல்லாக ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வேணும்னு நினைக்கிறவங்க கஸ்டமர்ஸ் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் சூஸ் பண்ணிக்கலாம். இதே எப்படி நம்ம இது சாச்சிக்கலாம் அப்படின்னா இந்த லிவர் மாதிரி இங்கே கொடுத்துருப்போம். இந்த லிவர் ஜஸ்ட் மேலே லிஃப்ட் பண்ணுங்க, லிஃப்ட் பண்ணிங்கன்னா அப்படியே சாச்சிக்கலாம். நீங்கள் திருப்பி அகைன் நீங்கள் வந்து ரிலீஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா லாக் ஆகிடும், அவ்வளோதான். ஸோ ரொம்ப சிம்பிள், ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து ஒத்த விரலில் நம்ம வந்து ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும். ஸோ அவ்வளோதான் நம்மளுக்கு. ஸோ இது ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு வந்து எஸ்எஸ் பாடி, இது வந்து உங்களுக்கு ஏபிஎஸ் பாடியில் வரும், ட்ரம் மட்டும் எஸ்எஸ்ல இருக்கும். மற்றபடி மற்ற எல்லா விஷயமும் சேர்ந்து தான் உங்களுக்கு வந்துட்டு. ஸோ சூப்பரான ஒரு ஆஃபரில் 2மே கொடுக்குறோம். இதுக்கும் நம்மளுக்கு வந்து முதலே சொன்ன மாதிரி 2த்துக்குமே மசாலா ட்ரம் வந்துடும். ஸோ 3 மாடலுக்குமே நம்ம போட்டிருக்க இன்னைக்கு வந்து அந்த மினி கிரைண்டரை தவிர்த்து மற்ற எல்லா 5 மாடலுக்கும் உங்களுக்கு பெரிய ட்ரம்மு, சின்ன ட்ரம், 2 ட்ரம் வந்துடும், 2 சப்பாத்தி மாவு பிசைறது வந்துடும், ஒரு தேங்காய் திருவு வந்துடும். ப்ரைஸிங் பார்த்தீங்கன்னா இதோட ப்ரைஸிங் இந்த 3 லிட்டர் ஏபிஎஸோட ப்ரைஸிங் பார்த்தீங்கன்னா இப்போ தீபாவளி ஸ்பெஷல் ப்ரைஸாக பார்த்தீங்கன்னா வெறும் 7324, வெறும் 7324க்கு ஒரு 3 லிட்டர் கிரைண்டரு, ஒரு மசாலா ட்ரம்மு, 2 சப்பாத்தி மாவு பிசைறது, ஒரு தேங்காய் தருவது, எல்லாம் வெறும் 7324, அவ்வளோதான் உங்களுக்கு. அதே மாதிரி இது எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா எஸ்எஸ் எடுத்தீங்கன்னா வெறும் 9524 ரூபா, வெறும் 9524 ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஸ்எஸ் பாடி இதோட கொடுக்குறோம். எல்லாத்துக்குமே வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து ஃப்ரீ ஷிப்பிங் தான் கொடுக்குறோம். இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா ஷிப்பிங் சொல்லி டிரான்ஸ்போர்ட்டில் போடுவாங்க, லாரி சர்வீஸில் போடுவாங்க. நம்ம வந்து கொரியரில் தான் அனுப்புகிறோம். ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொரியரில் அனுப்பும்போது பார்த்தீங்கன்னா சிட்டி லிமிட்ஸ்குள்ளே இருக்கிற கஸ்டமர்ஸ் எல்லாத்தையுமே டேரெக்டாக வந்து டோர் டெலிவரி ஆகிடும். சப்போஸ் ரொம்ப இன்டீரியராக இருக்கக்கூடிய கஸ்டமர்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த கொரியர் சர்வீஸில் போய் நீங்கள் பிக்கப் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் மேக்ஸிமம் உங்கள் நியரஸ்ட் பாயிண்ட் வரைக்கும் உங்களுக்கு வந்துடும் உங்களுக்கு. ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து ஃப்ரீ ஷிப்பிங் கொடுக்குறோம். ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டாக்ஸ் வந்து உங்களுக்கு லிமிடெட் ஸ்டாக்ஸ் தான். முதலே சொன்ன மாதிரி இந்த ஆஃபர்ஸ் எல்லாமே நான் இன்னைக்கு சொன்ன இந்த ப்ரைஸிங் எல்லாமே ஜனவரி 1ஆம் தேதி வரைக்கும் நைட்டு 12 மணி வரைக்கும் தான் இருக்கும். ஜனவரி 2ஆம் தேதியிலே இந்த ப்ரைஸ் எதுவுமே ஆப்ரேட் ஆகாது. ஸோ வேணுன்றவங்க எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நீங்கள் உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிங்க. இது எப்படி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதோட லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கோம். நான் அந்த லிங்க்கில் போய் கிளிக் பண்ணி உங்களுக்கு எந்த மாடல் வேணும், டேபிள் டாப் வேணுமா, இல்லை மினி கிரைண்டர் வேணுமா, 2 லிட்டர்ஸ் வேணுமா, இல்லை 3 லிட்டர்ஸ் வேணுமா,
டில்ட்டிங் வேணுமா, எது வேணுமோ அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு ஆன்லைனில் எனக்கு ஆர்டர் பண்ண தெரியாது அப்படின்ற கஸ்டமர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வீடியோலேயே பார்த்தீங்கன்னா டு ஆர்டர் கால் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பர் வந்து டிஸ்பிளேல இருக்கும். அந்த நம்பருக்கு ஜஸ்ட் ஒரு ஃபோன் கால் பண்ணுங்கள். ஃபோன் கால் பண்ணி உங்கள் பேர், அட்ரஸ், ஃபோன் நம்பர், பின்கோடு எல்லாமே கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் ஆர்டர் எடுத்து நாங்கள் டிஸ்பேச் பண்ணுவோம். ஸோ நீங்கள் அட்ரஸ் கொடுக்கும்போது உங்களுக்கு எந்த மாடல் வேணும் அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா உங்கள் ஆர்டர் எடுத்து நாங்கள் டிஸ்பேச் பண்ணுவோம். நேரடியாக நம்ம கடைக்கு வந்து தான் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னா ஏற்கனவே நம்ம லொக்கேஷன் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் லொக்கேஷன் ஷேர் பண்ணுறேன். அதை ஃபாலோ பண்ணி நம்ம நேரடியாக நம்ம கடைக்கு விசிட் பண்ணி உங்களுக்கு எந்த மாடல் பிடிச்சிருக்கோ அந்த மாடல் பார்த்து நீங்கள் சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் ஸோ நீங்கள் போட்ட இந்த ஆஃபர்ஸ் எல்லாமே கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த ஆஃபர்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோடு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நீ போட்ட மாதிரி இது ஏகப்பட்ட நியூ இயர் ஆஃபர்ஸ் வந்துகிட்டே வந்துட்டு அதுவும் எல்லாமே பெஸ்ட்டான ப்ரைஸில். அதனால் பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு சூப்பரான ஆஃபர் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அண்ட் தென் பாய் ஃப்ரம் PNS.